உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன். இது உன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. உன் எதிரியை பற்றி தெரிஞ்சுக்க. உன் நண்பன் எப்படிப்பட்டவன் என்று சொல், உன் எதிரி எப்படிப்பட்டவன் என்று சொல்கிறேன். என்ன நண்பனை சொல்லிட்டு எதிரியை பற்றி பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? சரி, ஒரு கதை சொல்லட்டுமா? இந்த உலகத்திலே ரொம்ப ஆபத்தான எதிரி யார் தெரியுமா? உங்களை பற்றி நல்லா தெரிஞ்ச, புரிஞ்ச, அறிஞ்ச உங்கள் நண்பன் தான். ஒன்றும் புரியலல்ல? இப்படி தான் தன்னோட நண்பனை நம்பி போன ஒரு பையனுக்கு நடந்த கொடுமையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சீரியஸில் நிறைய க்ரைம் ஸ்டோரிஸ், நிறைய க்ரைம் இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் வெல்கம் டு த க்ரைம் வேர்ல்ட். பனியாபுரத்தை சேர்ந்த ஷாகுல் ஹமீத் மும்தாஜ் பேகம் அவங்களோட பையன்தான் மும்தசர். வயசு 20. ஏவிசி இன்ஜினியரிங் காலேஜ் மயிலாடுதுறையில் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் செகண்ட் இயர் படிச்சுட்டு வரான். மே மாதம் 24 வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6:30 மணிக்கு திருமங்கலக்குடியில் இருக்க தன்னோட அக்கா வீட்டுக்கு போகிறதா சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு கிளம்புறான் மும்தசர். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட நான் திருப்பவனம் போகிறேன், என் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். மும்தசர் கிளம்புன ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் சரியாக 8:30 மணிக்கு மும்தாஜ் பேகம், அதாவது மும்தசரோட அம்மாவுக்கு ஒரு கால் வருது. உங்கள் பையனை நாங்கள் கடத்தி வச்சுருக்கோம், உங்கள் பையனை சேஃபாக விடணும்னா 5 லட்ச ரூபா பணம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் உங்கள் பையனை கோயம்புத்தூருக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பதறி அடித்த மும்தாஜ் பேகம் உடனடியாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் உடனடியாக அந்த காலை ட்ரேஸ் பண்ணதில் அது கோயம்புத்தூர்லேருந்து வந்த கால் இல்லை, இது திருப்பவனத்துலேருந்து தான் வந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. வீரசோளம் அப்படிங்கிற ஒரு ஆற்றுல ஒரு சடலம் ஒன்று கிடக்கிறதா போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் வருது. போலீஸ்க்கு இது முஃபஸரா இருக்குமோ அப்படின்ற சந்தேகமும் எழ ஆரம்பிக்குது. போலீஸ் உடனடியாக அங்கே போய் பார்க்கும்போது அது முஃபஸர் அப்படிங்கிறத கன்ஃபார்மும் பண்ணுறாங்க. அதற்கப்புறம் விசாரணையை தொடங்குற போலீஸ் ஆல்ரெடி அந்த ஃபோன் கால் திருப்பவனத்துலேருந்து தான் வந்திருக்குன்றத கண்டுபிடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் விசாரணை ஆரம்பிக்கிற போலீஸ் மும்தசர் எதுக்காக திருப்பவனம் போனால், அங்கே யாரை சந்திக்க போனா அப்படின்ற கோணத்தில் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் போலீஸ்க்கு மும்தசருக்கு இஜாஸ்ன்ற ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிற விஷயம் தெரிய வருது. அவனும் திருப்பவனத்தை சேர்ந்தவன் தான் அப்படின்னு. போலீஸுக்கு மெல்ல சந்தேகம் இஜாஸ் மேலே திரும்புது. ஏன்னா இஜாஸோட ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. ஸோ போலீஸ் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இஜாஸ் அவங்க கூட சேர்ந்த 2 பேரையும் கைது பண்ணுறாங்க. அந்த 2 பேர் யாருன்னா ஜலாலுதீன் மற்றும் முகமது ஷமீர். இவங்க 2 பேரும் இஜாஸோட நண்பர்கள். போலீஸ் இஜாஸை விசாரிக்கும் போது தான் உண்மை வெளியில் வருது. மும்தசரை கொன்னது இஜாஸ் தான். இஜாஸ் வேறு யாரும் இல்லை, மும்தசரோட நெருங்கிய நண்பன். 2 பேரும் +2 வரைக்கும் ஒன்றா படிச்சிருக்காங்க. இஜாஸ் திருச்சியில் ஐடிஐ படிச்சுட்டு வந்திருக்கான். இஜாஸுக்கு அங்கே ஒரு பொண்ணு மேலே லவ் ஏற்படுது. அந்த பொண்ணு மதுரையை சேர்ந்தவங்க, திருச்சியில் படிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இன்ஸ்டாகிராம் மூலியமாக அந்த பொண்ணு கூட பழக்கமான இஜாஸுக்கு அந்த பொண்ணு மேலே ஒருதலை காதல் ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி மும்தசரும் அந்த பொண்ணுக்கு இன்ஸ்டாகிராம்லேருந்து மெசேஜ் அனுப்பி பழகிட்டு வந்திருக்கான். ஸோ இவங்க 2 பேருக்குள்ளேயும் இங்கே தான் மோதல் ஆரம்பிச்சிருக்கு. மும்தசர் இஜாஸ் கிட்ட அடிக்கடி நீ ஐடிஐ படிக்கிற, நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன், ஐடிஐ படிக்கிற ஒன்று அந்த பொண்ணு லவ்வும் பண்ணாது, காதலிக்கவும் செய்யாது, இன்ஜினியரிங் படிக்கிற என்னத்தான் லவ் பண்ணோம், கல்யாணமும் பண்ணோம் அப்படின்னு சொல்லி விளையாட்டா டீஸ் பண்ணிட்டும் வந்துட்டு இருந்திருக்கான். இதனாலவே இஜாஸ்க்கு மும்தசர் மேலே ஒரு சின்ன வெறுப்பு ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மும்தசர் அந்த பொண்ணோட சேர்ந்துருக்கிற ஒரு ஃபோட்டோவை சோஷியல் மீடியாலையும் இஜாஸ்க்கும் அனுப்பியிருக்கான். இதனால் ரொம்ப ஆத்திரம் அடைஞ்ச இஜாஸ் மும்தசரை கொலை பண்ண திட்டம் தீட்டியிருக்கான். வெள்ளிக்கிழமை மும்தசருக்கு ஃபோன் பண்ணி தன்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்குது, கண்டிப்பாக நீயும் வரணும் அப்படின்னு சொல்லி வர வச்சு கண்ணை கட்டு, ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். இது எதுவும் புரியாத மும்தசர் கண்ணையும் கட்டியிருந்திருக்கான். எங்கே கேக் அப்படின்னு கேட்கும்போது நீ தான் இன்னைக்கு கேக் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியால் அவனோட தொண்டையை அறுத்து கொலையும் பண்ணியிருக்கான். ஆத்திரத்தில் கொலை பண்ண இஜாஸ்க்கு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த கடத்தல் நாடகத்தையும் அரங்கேற்றிருக்கான். மும்தசர் கொலை பண்ணிட்டு அவனை வீரசோழன்ற ஆற்றுல போட்டுட்டு அவங்க 3 பேரும் தப்பிச்சிருக்காங்க. இதை அத்தனையும்
போலீஸ்கிட்ட வாக்குமூலமாக கொடுத்துருக்கான் இஜாஸ். இத்தனை வருஷமா தன் கூட பழகின நண்பனை, தன்னை நம்பி வந்த நண்பனை ஒரு பொண்ணுக்காக, ஒரு பொண்ணு மேலே இருக்கிற வெறி, அந்த வெறினால கொலையே பண்ணியிருக்கான் இஜாஸ். கண்டிப்பாக இந்த கொலைக்கு காரணம் காதலோ இல்லை அந்த பொண்ணோ கிடையவே கிடையாது. இது முழுக்க முழுக்க இஜாஸ் அப்படிங்கிற ஒரு தனி மனிதனோட அளவு கடந்த ஆசை வெறி அப்படின்னு தான் சொல்லணும். என்னதான் நண்பனாகவே இருந்தாலும் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இது போல் வேறு ஒரு க்ரைம் ஸ்டோரியோட சந்திக்கிறேன்.